ஒருத்தருக்கு ஒருத்தர் சமரசமாக இருக்கிறதுக்காக போடப்படுகிறது. சரி, வேறு என்னது? ஒரு விதமான ஒரு அக்ரிமெண்ட் இல்லையா? உடன்படிக்கை அப்படின்றது வந்து ஒரு விதமான அக்ரிமெண்ட். ரெண்டு விதமான பார்ட்டிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இடையில போடப்படுகிற ஒரு அக்ரிமெண்ட். இது ஒவ்வொரு விதமான உடன்படிக்கை வந்து போடப்படுகிறது இல்லையா? மக்கள் மத்தியில் சமாதானத்திற்கு அப்படின்னு என்ன செய்கிறாங்க? உடன்படிக்கை ஏற்படுத்துகிறாங்க. அப்புறம் திருமண பந்தத்துக்குள்ளால் இணையும் பொழுது என்ன செய்கிறாங்க? கணவன் மனைவிக்குள்ளால் ஒரு உடன்படிக்கை போடப்படுது. இப்படி அநேக விதத்தில் என்ன செய்கிறாங்கன்னா உடன்படிக்கை வந்து போடப்படுகிறத நம்ம பார்க்குறோம். எங்கள் காலேஜில் நாங்கள் படிக்கும்போது இந்த தியாலஜியில் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது ஓல்ட் டெஸ்டமெண்ட் ப்ராஃபஸீஸில் வந்து என்ன செய்வாங்கன்னா 3 விதமான கவனன்ஸ், அதாவது 3 வகையான உடன்படிக்கையை பற்றி நாங்கள் படிப்போம். அதில் முதலாவதாக வந்து பேரிட்டி கவனன்ட் அப்படின்னு படிப்போம், ரெண்டாவதாக சுசர்னிட்டி கவனன்ட், மூன்றாவதாக ப்ராமிசரி கவனன்ட் அப்படின்னு 3 விதமான கவனண்ட்டை பற்றி படிப்போம். அதில் முதலாவதாக பார்க்கும்பொழுது இந்த பேரிட்டி கவனன்ட் அப்படின்னா அது இந்த உடன்படிக்கை வந்து யாருக்கு மத்தியில் போடப்படுறது அப்படின்னா 2 சமமான ஆட்களுக்கு இடையில் போடப்படுகிறது. அதாவது அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து என்ன இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஒரு டீச்சர் இல்லை ஒரு பிரின்சிபல் இல்லை ஒரு பிஸ்னஸ்மேன் அப்படி ஈக்குவலான தரத்துக்கு உள்ள அவங்களுக்கு இடையில போடப்படுகிற இந்த கவனன்ட், இந்த உடன்படிக்கை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேரிட்டி கவனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா சூசரனிட்டி கவனன்ட். சூசரனிங் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா சூசரைன் அப்படின்னாலே ராஜா, ஒரு ராஜாவுக்கும் மக்களுக்கும் இடையில போடப்படுகிற உடன்படிக்கை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சூசரனிட்டி கவனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவதாக பார்க்கும்பொழுது ப்ராமிசரி கவனன்ட். அந்த கவனன்ட், இந்த உடன்படிக்கைக்குள்ளால என்ன இருக்கும்னா ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கோம். இதை நாங்கள் உங்களுக்கு செய்வோம், நீங்கள் இப்படி இருக்கும் பொழுது நான் என்ன செய்வேன், கண்டிப்பாக இதை உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்படுகிற ஒரு உடன்படிக்கையை ப்ராமிசரி கவனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம ஆண்டவராகிய கர்த்தர் வந்து என்ன செய்கிறாருன்னா இஸ்ரவேல் மக்களோட என்ன செய்கிறாருன்னா ஒரு உடன்படிக்கை போடுறாரு. அந்த உடன்படிக்கை எப்பேற்பட்ட உடன்படிக்கை, அதை எதற்காக போடுறாரு, என்ன விதமான ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்றத தான் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த வாரத்தின் பாடத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். மனப்பாட வசனம் யாராவது வாசிக்க முடியுமா, இல்லை மனப்பாடமாக சொல்ல முடியுமா? யாத்ராகமம் 24:3. நன்றி. அம்மா நல்ல தெளிவாக சத்தமாக மனப்பாட வசனத்தை மனப்பாடமாகவே சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இன்னைக்குரிய பாடத்தை நம்ம படிக்க இருக்கிறோம். சரி, அதற்கு முன்பதாக நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவராகிய கர்த்தர் தேவன் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தனக்குள்ளாக ஒரு குவாலிட்டி இருக்குது அப்படின்னா அந்த குவாலிட்டியை வெளிப்படுத்தாமல் இருக்கவே மாட்டார். அவருக்குள்ளால அன்பு இருக்குது அப்படின்னா அந்த அன்பை என்ன செய்வார், பிறருக்கு கொடுப்பாரு. பரிசுத்தம் இருக்குது அப்படின்னா அவர் கூட இருக்கிறவங்களுக்கு பரிசுத்தம் வேணும் அப்படின்னு நினைப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உறவு இருக்குது அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு மனிதன் ஒரு மனைவின்ட்டு 2 பேர் என்ன செய்கிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க. திருமணம் ஆனதுக்கப்புறமா அவங்க அப்படியே சும்மாவே இருந்துருவாங்களா? அவங்களுடைய அன்பை என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறாங்க. அந்த அன்பின் விளைவாக தான் யார் வரா, பிள்ளைகள் வராங்க இல்லையா? குழந்தைகள் வந்து ஆசீர்வாதமாக கொடுக்கப்படுகிறவர்களாக நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த பிள்ளைகள் வந்து எதற்காக, ஒரு குடும்பத்தில் பிள்ளைகள் எதுக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம்? ஆஸ்திக்காக, பணத்துக்காகன்னு சொல்லாதீங்க. அது போக சொல்லுவாங்க இல்லையா, என்ன சொல்லுவாங்க, ஆஸ்திக்கு ஒரு மகள் ஆஸ்திக்கு ஒரு மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உலக பிரகாரமாக சொல்கிற ஒரு விஷயம். பிள்ளைகள் நமக்கு எதற்காக வேணும், நம்மளுடைய அன்பை பகிர்ந்துக்கிறதுக்காக என்ன செய்யும், நமக்கு பிள்ளைகள் வேணும் அப்படின்னு பார்க்குறோம். நம்மளுடைய தேவனும் இப்படி தான் இருக்கிறாரு. தேவன் என்ன செய்கிறாரு, அவர் சகல ஞானங்களை படைத்தவராக இருக்கிறாரு, சகல வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. அவர் நினைத்தா எதுனாலும் கூடும். ஆனால் அப்படி இருக்கிற தேவன் எதுக்கு தேவையில்லாமல் இந்த மனிதர்களை உண்டாக்கி தேவையில்லாமல் இவ்வளோ கஷ்டத்துக்குள்ளால் வந்து அவரும் கஷ்டப்பட்டு இவ்வளோ காலத்தையும் அவர் செலவழித்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவருடைய அன்பு ஒன்றே காரணம் இல்லையா? அவர் அன்பின் மித்தமாக என்ன செய்கிறாரு, நம்மளை படைக்கிறாரு. உறவுகளுக்கு அவர் என்ன செய்கிறாரு, மதிப்பு கொடுக்குறாரு. அந்த உறவை அவர் என்ன செய்கிறாரு, மதிக்கிறாரு. அவர்களுக்கு என்ன செய்கிறாரு, அன்பை பகிர்ந்து கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்குறோம். சரி, ஆண்டவர்கிட்ட ஒரு குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதை நீங்கள் கவனித்து பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட அன்பு இருக்குது அப்படின்னா 100% வச்சுக்குவோம். நம்மளுடைய 100% அன்பை, இப்போ எனக்கு 100% அன்பு அப்படின்ற ஒரு குவாலிட்டி இருக்குது அப்படின்னா அதை நான் எப்படி பகிர்ந்து கொடுப்பேன்? ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு 50% அன்பு,
என் கணவனுக்கு ஒரு 30% அன்பு, என் பிள்ளைங்களுக்கு ஒரு 20% அன்பு அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், ஆளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய அன்பின் சதவீதம் என்ன ஆகும், ஏறும் இறங்கும் குறையும், சில பேருக்கு சுத்தமாக இருக்காது இல்லையா. அப்படி நம்மளுடைய அன்பு என்ன செய்யும்னா சதவீதங்கள் படி ஏறும் இறங்கும். ஆனால் ஆண்டவர்கிட்ட அந்த அன்பின்ற அந்த குவாலிட்டியோடைய சதவீதத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 100% எனக்கு கொடுத்தாரு அப்படின்னா அதே 100% என்ன செய்கிறாரு, உங்களுக்கும் கொடுக்குறவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட அன்பின் தேவன் தான் என்னது, நம்மளுடைய தேவனாக இருக்கிறாரு. நம்மளை எல்லாரையும் அவர் என்ன செய்கிறாரு, ஒரே மாதிரியாக என்ன செய்கிறாரு, நேசிக்கிறாரு. அவர்கிட்ட இந்த அன்புன்ற குவாலிட்டி மட்டும் 100% கிடையாது. பரிசுத்தம் அப்படின்னாலும் அது என்னது 100% இருக்கும். அதே மாதிரி இரக்க குணம் அப்படின்றதுனாலும் அதுவும் 100% இருக்கும். அவர்கிட்ட எல்லா குணங்களும் எப்படி தான் இருக்குது, 100% கொடுக்குறவராக ஒரு பர்ஃபெக்டானவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் என்ன செய்கிறாருன்னா நம்மளுடைய உறவில் அவர் என்ன செய்கிறாரு, நம்ம கூட உறவு வைத்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அந்த உறவின் மொத்தமாக நம்மக்கிட்ட அவர் என்ன செய்கிறாரு, அன்பு செலுத்துகிறாரு. சரிங்களா. அப்படி இருக்கும் பொழுது தேவன் இந்த உறவை வளர்க்கறதுக்காக என்ன செய்கிறாரு, நமக்கு ஒரு சில வழிகளையும் சொல்லித்தராரு இல்லையா. நீங்கள் என்ன செய்யுங்க, உறவு அப்படின்னா அந்த உறவு எப்படி வளரும், ஒரு கணவன் மனைவி உறவு இருக்குது, பிள்ளைகள் பெற்றோர்கள் உறவு இருக்குது, இந்த உறவு எப்படி வளரும் சார், அன்பால் உணர முடியும். சரி, இப்போ அன்பு அப்படின்னா நான் எங்கள் அப்பாவை நேசிக்கிறேன் அப்படின்னா டெய்லி போய் நான் எங்கள் அப்பாட்ட அப்பா உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டா அன்பு வெளிப்பட்டுருமா, இல்லை. கிரியைகள் செய்கைகளின் மூலமாக தான் நம்ம என்ன செய்ய முடியும், அவர்களுக்கு அதை என்ன செய்ய முடியும், தெரியப்படுத்த முடியும். இப்போ என் பிள்ளை என்னை நேசிக்குது அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன பேச்சை கேட்டால் தான் அவளுடைய அன்பு எனக்கு என்ன செய்யும், வெளிப்படும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதே போல் தான் ஆண்டவர் இங்கே என்ன செய்கிறாரு, நம்மளை நேசிக்கிறதுனால அவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன செய்கிறாரு, இம்மையிலையும் தர்றேன் மறுமையிலையும் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது போக என்ன செய்கிறாரு, நம்ம எப்படி நடக்கலாம், அவர்கிட்ட திருப்பி அன்பு செலுத்துவதற்கு நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் என்ன செய்கிறாரு, தொடர்ந்து நமக்கு என்ன செய்கிறாருன்னா வலியுறுத்திக்கிட்டே வர்றாரு. வேதாகமம் முழுவதும் நம்ம என்ன செய்கிறோம், இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம படித்துட்டு வரோம். இதில் இன்றைய தினத்திலும் இந்த உடன்படிக்கை சரியா, ஆண்டவர் முன்னொரு காலத்தில் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இவர் எப்படி நேசத்தோட பாசத்தோட இப்படி இருக்கிறாரோ இதே போல் உண்மையான இஸ்ரவேலர்கள் கிட்ட ஆண்டவர் இந்த உறவை தேடி அவர் உறவாடும் பொழுது போடப்பட்ட உடன்படிக்கையை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இன்னைக்குரிய பாடத்தில் படிக்க இருக்கிறோம். அந்த பாடத்தில் முதலாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது உடன்படிக்கையின் ரத்தம். உடன்படிக்கையின் ரத்தம், அதாவது ரத்தமும் புஸ்தகமும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வேத பாடத்தில் கொடுத்துருக்கு. இதை நம்ம இந்த உடன்படிக்கையவே 3 விதமாக நம்ம என்ன செய்கிறோம்னா படிக்கிறோம். ஒன்று ரத்தமும் உடன்படிக்கையும் ரத்தமும் அப்படின்னு படிப்போம். உடன்படிக்கை நிறைவேறுதல், உடன்படிக்கையின் விருந்து அப்படின்னு சொல்லிட்டு 3 பங்காக பார்த்துட்டு அடுத்ததான் நம்ம என்ன செய்வோம், செயல்படம் அப்படின்ற அந்த டாபிக் உள்ளால போகும். முதலாவதாக பார்க்கும் பொழுது ரத்தமும் புஸ்தகமும். இந்த பாடத்தில் முதல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. தேவனுக்கும் அவரது மக்களுக்கும் இடையே உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும் விதத்தில் தேவ வார்த்தையை வாசிப்பதும் இரத்தத்தை தெளிப்பதும் என்ன பங்காற்றுகின்றன? இங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது யாத்திராகமம் 24 1 to 8 வரைக்கும் நீங்கள் வாசிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் என்ன இருக்கும்னா ஒரு சின்ன இன்சிடெண்ட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு சில ஒரு உடன்படிக்கையை என்ன செய்கிறாருன்னா வைக்கிறாரு. உறவுகளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு விரும்புகிறதுனால இந்த மக்களோட உறவு வைப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறாரு. இந்த உடன்படிக்கைக்காக அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அக்ரிமெண்ட்லாம் என்ன இருக்கும், ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டு வாடகைக்கு நம்ம தங்கி இருக்கும் பொழுது அந்த வீட்டினுடைய ஓனர் என்ன செய்வார்னா ஒரு அக்ரிமெண்ட் கொடுப்பாரு இல்லையா. அந்த அக்ரிமெண்ட்டில் ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே போல் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு, நம்ம 2 பேருடைய உடன்படிக்கைக்குள்ளால ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 10 கற்பனைகளை கொடுக்குறாரு. அதை தொடர்ந்து என்ன செய்கிறாரு, மோசேக் லா இல்லையா, அந்த காரியங்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஆண்டவர் சொன்னதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா, ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், ஒரு ஓத்து எடுக்கணும் இல்லையா. அதுக்கு இந்த மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க தேவன் சொன்னதை எல்லாவற்றையும் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு மறு உத்தரவை அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. யாத்திராகமம் 24:3 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின் படியையும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்கிறாங்க. அது அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அந்த இடங்கள்ல 3 இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா திருப்பி இந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா திருப்பி சொல்கிறாங்க. சரின்னு திருப்பி சொன்னதுக்கு அப்புறமா என்ன ஆகுது, 2 பார்ட்டியும் அக்ரிமெண்ட் பண்ணணும் இல்லையா. ஒருத்தர் வந்து சொல்லுனால வார்த்தையினால அவங்க அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஆண்டவர் அதுக்கு பதிலாக என்ன செய்கிறாரு, ரத்தத்தினால அவர் என்ன செய்கிறாரு, ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாரு. அவர் எப்படி ரத்தத்தினால அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், மோசே என்ன பண்ணுறாரு, அவர்கள் இதை சொன்ன உடனே ஒரு பலியிட்டு அந்த பலியினால் வர அந்த ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணுறாரு, மக்கள் மேலே தெளிக்கிறாரு. தெளித்து அவர் என்ன செய்கிறாரு, இந்த உடன்படிக்கையை என்ன செய்கிறாங்கன்னா ரத்தத்தின் உடன்படிக்கையை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதை நிலைநாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் ஒரு விஷயத்தை அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா மறந்துடுறாங்க. என்ன மறந்துட்டாங்க அப்படின்னா, அவர்கள் 3 வாட்டி சொல்கிறாங்க. இந்த 3ன்ன உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? இந்த 3ன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். 3 வாட்டி ஒருத்தர் மறுதளிச்சார், ஞாபகம் இருக்கா? பேதுரு இல்லையா? அந்த பேதுரு போலவே தான் இந்த மக்களும் என்ன செய்கிறாங்கன்னா 3 வாட்டி ஆண்டவரே நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் அப்படியே கீழ்ப்படிவோம், ஆண்டவரே நீங்கள் சொன்னதை அப்படியே கீழ்ப்படிவோம், ஆண்டவரே நீங்கள் சொன்னதை அப்படியே கீழ்ப்படிவோம் அப்படின்னு. பேதுருவனுடைய கேரக்டர் உங்களுக்கு தெரியுமா? அவர் வந்து எப்படிப்பட்ட கேரக்டர்? அவர் கொஞ்சம் அதிக பிரசங்கி. அவர் கொஞ்சம் வேகமாக என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நம்பிட்டு டகார் இறங்கிடுவார் எல்லாத்துலேயும். அதே போல் தான் இங்கே இந்த இஸ்ரவேல் மக்களும் என்ன செய்கிறாங்க, கண்டிப்பாக செஞ்சுருவோம் ஆண்டவரேன்னு 3 வாட்டி சொல்கிறாங்க. 24வது அதிகாரம் 25வது அதிகாரத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 32வது அதிகாரம் போகிறதுக்குள்ளாலே அவங்க என்ன செய்கிறாங்க, கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சு அதை வணங்கிட்டு என்ன செய்கிறாங்க, தப்பு பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த விஷயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நல்லா கவனிங்க. அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு தன்னால் பண்ண முடியும் அப்படின்ற அந்த பெருமிதம் அவங்களுக்குள்ளால என்ன வச்சிருக்கு, இருந்துருச்சு. அவங்க யாரை ரிலை பண்ணி இல்லை, ஆண்டவரை ரிலை பண்ணி அவருடைய பலத்தினால என்னால் பண்ண முடியும் அப்படின்ற அந்த கூற்று அவங்களை என்ன செய்யலை, சொல்லலை. அதை என்ன செய்கிறாரு, அதை பலப்படுத்தும் விதமாக தான் யார் என்ன செய்கிறா, இந்த மோசே என்ன செய்கிறாருன்னா ரத்தத்தை எடுத்து என்ன செய்கிறாரு, தெளிக்கிறாரு. எதனால அவர் அப்படி தெளிக்கிறாரு அப்படின்னா, உங்களுடைய செய்கையினால நீங்கள் என்ன செய்ய முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. இந்த ரத்தத்தினாலேயே நீங்கள் என்ன செய்யப்படுவீங்க, ரட்சிக்கப்படுவீங்க. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, என்னால் இந்த உடன்படிக்கையின்படி நடக்க முடியும் அப்படின்றதும் உங்களால் முடியாது, யாரால் மட்டும்தான் முடியும், உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலேயே அதை முடியும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் ஆண்டவர் மோசே என்ன செய்கிறாருன்னா அந்த ரத்தத்தை தெளித்து அந்த அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. சரி, அதோடு நின்றுச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை உணராமலே இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்மளும் என்ன செய்கிறோன்னா இதே போல் தான் என்ன செய்கிறதில்ல, நிறைய விஷயங்களில் நம்ம என்ன செய்கிறதில்லன்னா உணர்றதே இல்லை. என்னென்னு நம்மளால் செஞ்சிட முடியும், நம்மளால் ஓய்வு நாளில் கீப்பப் பண்ண முடியும், நம்மளால் பரிசுத்தமாக வாழ்ந்துட முடியும், நம்மளால் நன்மைகளை செய்ய முடியும் அப்படின்னு நம்மளுடைய பலத்தின் மேலேயே நம்ம என்ன செய்கிறோம், நிறைய கவனம் செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி இல்லை, நம்மளால் என்ன செய்ய முடியாது, நம்மளை சுத்தமாக காப்பாற்ற முடியவே முடியாது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, குயிக் சாண்ட் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? குயிக் சாண்டுனா புதக்குழின்னு சொல்லுவாங்க இல்லையா. சில காடு பகுதிகள்லாம் என்ன இருக்கும்னா மண் மாதிரியே இருக்கும். ஆனால் அது எப்படி இருக்கும்னா, நானும் சில கார்ட்டூன் அந்த மாதிரி இடத்துல தான் பார்த்துருக்கேன். எனக்கு சரியாக நான் நிஜத்தில் பார்த்ததில்லை. ஆனால் சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க, அந்த புதக்குழியில் மாட்டினவங்களை என்ன செய்ய முடியாது, அவங்களா மேற்கொண்டு வெளியே வர முடியுமா, வெளியே வர முடியாது. யாராவது ஒருத்தர் வெளியே இருந்து என்ன செய்ய முடியும், உதவி பண்ணாலே ஒழிய அந்த குயிக் சாண்ட்லேருந்து அவங்களால என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது. இன்னொன்று கவனித்து பாருங்களேன், இப்போ 2 பேர் அந்த புதக்குழியில் மாட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒருத்தர் இன்னொருத்தரை ஹெல்ப் பண்ணி புதக்குழியிலேருந்து வெளியே எடுக்க முடியுமா, முடியாது. 2 பேருக்குமே என்ன இருக்காது, அந்த எனர்ஜி இருக்காது. வெளியே இருந்து ஒருத்தர் என்ன செய்யணும், ஹெல்ப் பண்ணால் தான் என்ன செய்ய முடியும், இவங்க 2 பேரையுமே இழுக்க முடியும். அப்போது பாவியாக இருக்கிற நீங்களும் சரி நானும் சரி நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருக்கோம், இந்த பாவமான உலகத்தில் இந்த புதக்குழியில் தான் மாட்டிகிட்டு இருக்கோம். அப்போது நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணாலோ, இல்லை நீங்கள் என்னையை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணாலோ நம்ம 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, காப்பாற்றிக்கவே முடியாது. சரிங்களா? யார் ஒருத்தரால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், இந்த பாவத்தில் அகப்படாத ஒருத்தரால் மட்டும்தான் நம்மளை என்ன செய்ய முடியும், வெளியிலேருந்து இழுத்து நம்மளை காப்பாற்ற முடியும். அப்படி தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளை காப்பாற்றுறாரு. அதை நம்ம நிறைய வாட்டி என்ன செய்கிறதில்ல, உணர்றதில்ல. நமக்கு நன்மை நடக்கணும், நமக்கு ஒரு விடிவு காலம் பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களையே நம்ம தேடுகிறவர்களாக இருக்கிறோம். நம்மளுடைய சுய நீதியின் மேலே சாடுறவர்களாக நம்ம என்ன செய்கிறோம், நிறைய வாட்டி நிற்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவருடைய ரத்தத்தினாலே அன்றி நமக்கு என்ன கிடையாது, ரட்சிப்பு கிடையவே கிடையாது. கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின் படியும் செய்வோம்.
எத்தனை முறை இதே போல் சொல்லி தோற்றிருப்பீர்கள், ஒரே தீர்வு என்ன? நம்மளும் இதே மாதிரி நிறைய வாட்டி சொல்லியிருப்போம் இல்லையா? எஸ்பெஷலி இந்த நியூ இயர் டைம் வந்துருச்சுனால என்ன செய்வோம், நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம் இல்லையா? அந்த ரெசல்யூஷன் 1 வீக் இருக்கும், 2 வீக்ஸ் இருக்கும், ஏன் 1 மந்த்து கூட நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு மேலே நம்மளால் என்ன செய்ய முடியாது, அதை கீப் அப் பண்ணவே முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவோம், நம்மளால் அதை என்ன செய்ய முடியாது, கண்டிப்பாக செய்யவே முடியாது. அப்போது இந்த மாதிரி ரெசல்யூஷனில் நம்மளும் என்ன செய்கிறோம், இந்த ஆவிக்குரிய இந்த இஸ்ரவேலர்கள் போலவே நம்மளும் என்ன செய்கிறோன்னா, நிறைய வாட்டி என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவரே நான் செஞ்சிருவேன், நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பலத்தை, நம்மளுடைய சுய நீதியை சார்ந்து நம்ம என்ன செய்கிறோம்னா இருக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. தேவனுடைய நீதியும் தேவனுடைய பலத்தை விட்டு நம்மளால் என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு காரியத்தையும் நம்ம பண்ண முடியாது. அதனால் இதற்கு ஒரே தீர்வு என்னதான், முழங்கால் ஒன்றே என்னது இதற்கு ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரிங்களா? அப்போது எனக்கு இந்த முழங்கால் பற்றி சொல்லும் போது இந்த போன வாரம் ஒரு மிஸ் வந்து ஒரு வர்ஷிப் எடுத்தாங்க. அந்த வர்ஷிப்பில் வந்து ஒரு அற்புதமான ஒரு சின்ன இன்சிடென்ட் சொன்னாங்க. ஒரு போதகர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, என்னுடைய சபையில் வந்து மனமாற்றங்களே இருக்க மாட்டேங்குது, என் சபையில் உள்ளவங்க எல்லாமே கடின இருதயம் உடையவர்களாக இருக்கிறாங்களே, அவர்களுடைய இருதயத்தை என்னால் உடைக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா, யோசிச்சுட்டு ஒரு வெளியில் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்காரு. அவர் உட்காந்துருக்கும் போது என்ன செய்கிறாருன்னா, திடீர்னு ஒரு சிற்பியை பார்க்குறாரு. அந்த சிற்பி என்ன செஞ்சிட்ருக்காரு அப்படின்னா, ஒரு சிலையை வந்து என்ன செஞ்சிட்ருக்காருன்னா செதுக்கிக்கிட்டு இருக்காரு. ஒரு பாறையில் என்ன பண்ணுறாருன்னா சிற்பி வந்து அதை செதுக்கிக்கிட்டே இருக்கிறார். அப்படி அவர் செதுக்கிக்கிட்டு இருக்கும்போது இவர் என்ன செய்கிறாரு, அதை பார்த்துட்டு இந்த சிற்பிக்கிட்ட போய் கேட்போம், ஒரு கல்லை வந்து இப்படி வடிவமைக்கிறதுக்கு எவ்வளோ லெகுவாக அவரால் பண்ணுறாரு, ஸோ அவர்கிட்ட போய் கேட்போம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் கேட்குறாரு. எப்படிப்பா என்னால் இந்த கல்லான இருதயங்களை வந்து என்ன செய்ய முடியல, உடைக்க முடியல, ஆனால் நீ எப்படி இந்த கல்லான இந்த பாறையை வந்து உடைச்சி ஒரு சிற்பமாக வடிவமைக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிற்பி ஒரு பாடத்தை சொல்கிறாரா. என்ன சொல்கிறாரு, என்னுடைய பலன் எங்கே இருக்குது, என்னுடைய முழங்காலில் இருக்குது, நான் முழங்காலில் நின்று அந்த சிற்பத்தை வடிவமைக்கிறதுனால தான் என்னால் என்ன செய்ய முடியுது, இந்த பாறைகளை என்னால் உடைக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். அப்போ அவருக்கு உடனே அது தோணுச்சா, என்னென்ன நம்மளும் என்ன செய்யணும், முழங்காலில் ஜெபத்தில் நின்னால் தான் என்ன செய்ய முடியும், இந்த கல்லான இருதயங்களையும் என்னால் கரைய வைக்க முடியும் அப்படின்றத அந்த பாடத்தை அவர்கிட்ட இருந்து புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் நம்ம வாழும் பொழுது, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு என்ன உதவி தேவைப்படுது, ஜெபம் அப்படின்றது நம்மளுடைய ஒரு சுவாசமாக இருக்கணும். முழங்காலில் நின்று நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது தான் நமக்கு என்ன செய்யும், நமக்கு அந்த பலன் கிடைக்கும். எந்த ஒரு உடன்படிக்கையும் கைப்பற்றணும், அதாவது அதை பின்பற்றணும் அப்படின்னா அதுக்குரிய பலன் நமக்கு எதில் தான் கிடைக்கும், முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் போது மட்டும்தான். சரிங்களா? தொடர்ந்து நம்ம பார்ப்போம் உடன்படிக்கையின் நிறைவேறுதல். சரி, இப்போ உடன்படிக்கை போட்டாச்சு, ரத்தத்தை வச்சு அக்ரிமெண்ட்டை என்ன செஞ்சுட்டாங்க, மாற்றிக்கிட்டாங்க, எல்லாம் ஓத் எடுத்துட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதனுடைய நிறைவேறுதல், சரியா, அதாவது தேவனை தரிசித்தல் அப்படின்ற தலைப்பின் கீழே பார்க்குறோம். சரிங்களா? இஸ்ரவேலர்கள் இப்போ ரொம்பவும் ஒரு அற்புதமான அனுபவத்துக்குள்ளால போகிறாங்க. இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது? அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு இல்லையா? யாருக்காவது பயமாக இருக்கா, ஆண்டவரை பார்க்குறதுக்கு எனக்கு பயம்ப்பா அப்படின்னு யாருக்காவது இருக்கா? இல்லை, பயமாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஆண்டவரை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் இல்லையா? அப்போது இங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் கிடைக்கிது. யாருக்கு அப்படின்னா, அந்த எல்டர்ஸ்க்கு, அதாவது அந்த மூப்பர்களுக்கு, அந்த தலைவர்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. என்னன்னா 73 தலைவர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் வந்து கூப்பிட்றாரு, அந்த 73 தலைவர்களையும் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, இந்த உடன்படிக்கையை நிறைவேறுவதற்காக நான் என்ன செய்கிறேன், நான் வந்து என்ன பண்ணுறேன், அவங்கள கூப்பிட்றேன் அப்படின்னு கூப்பிட்றாரு. நம்ம இந்த கல்யாணத்தில் பார்க்குறோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கணவன் மனைவிக்குள்ளால் அக்ரிமெண்ட் போடப்படுது. அக்ரிமெண்ட் போட்ட உடனே அதுக்கப்புறமா என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு வந்துடுவாங்க இல்லையா, பெண்ணோ மாப்பிள்ளையோ. ஒரு சில இடங்களில் பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறாங்க, ஒரு சில இடங்களில் மாப்பிள்ளை என்ன செய்கிறாங்கன்னா பெண்கள் வீட்டுக்கு போகிறாங்க. அது ஒவ்வொருத்தருடைய கலாச்சாரத்தை பொறுத்து இருக்குது. அப்போ என்ன செய்கிறோம், அப்படி என்ன செய்வாங்க, ஒருத்தருடைய வீட்டை விட்டு இன்னொருத்தர் வீட்டுக்கு போவாங்க இல்லையா? அப்போது இங்கேயும் என்ன ஆகுது அப்படின்னா, ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா இவங்களை கூப்பிட்றாரு, வாங்க உடன்படிக்கை மறு வீடுக்கு போவாங்க இல்லையா கல்யாணமானவங்க. அதே போல் என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் வந்து இவங்களை கூப்பிட்றாங்க. மறு வீட்டில் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு போடுவாங்க இல்லையா? ஆமாம். அப்போது மறு வீடை அழைத்து இவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஆண்டவர்
அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா புசித்து குடித்து இருக்கிறார்கள். ஆண்டவர் வந்து அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, விருந்து ஆயத்தம் பண்ணி கொடுக்குறாரு. சரிங்களா, ரொம்ப அற்புதமான விஷயம் இல்லையா? அங்கே வந்து இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, இந்த 73 தலைவர்கள், 73 இல்லை 74, மோசையோடு சேர்த்து 74 பேர் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் போய் என்ன செய்கிறாங்க, தேவனை தரிசிக்கிறாங்க, தேவனை பார்க்குறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த பாடத்தில் இந்த இதில் படிக்கும் பொழுது மோசே போய் தேவனை தரிசித்துட்டு வருவார். அவர் வந்த உடனே அவருடைய முகம் எப்படி இருக்கும், ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த மக்கள் என்ன செய்வாங்க, ஐயோ வேண்டாம் நீ போப்பா அந்த பக்கம் முக்காடு போட்டுக்கோ அப்படின்னு கொஞ்ச நாள் முக்காடுலேயே தெரிவார் இல்லையா? ஸோ இப்போ இந்த 73 பேருக்கும் அதே ப்ரிவிலேஜ் கிடச்சிருக்கு. சரிங்களா, கொஞ்ச நாளைக்கு அவங்களுடைய முகமும் என்னவா இருந்திருக்கலாம், பிரகாசமாக இருந்திருக்கலாம் இல்லையா? ஸோ அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா ஆண்டவரை பார்த்துட்டு அவருடைய விருந்தில் பங்கேற்றுட்டு என்ன செய்கிறாங்கன்னா வர்றாங்க. ஒரு சில மேலை நாடுகளில் வந்து, அதாவது இந்த மத்திய கிழக்கு இடங்களில், மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்குமே அவங்களுடைய வே ஆஃப் லிவிங்கில் வந்து என்னென்னா, இந்த விருந்துக்கு யாரையாவது கூப்பிடுறாங்க அப்படின்னா அது ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயம். உறவு கொள்றதுக்காக தான் என்ன செய்கிறாங்க, விருந்துக்கு கூப்பிடுறாங்க, பழகிறதுக்காக, அவங்களோட சேர்ந்து இணைஞ்சு இருக்கிறதுக்காக தான் என்ன செய்வாங்கன்னா விருந்துக்கு கூப்பிடுவாங்க. அப்படி அந்த விருந்தை நம்ம நிராகரித்தோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய அவமானம், அது ரொம்ப பெரிய அவமரியாதையை உண்டாக்குறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் தான் இங்கே ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, விருந்துக்கு இவங்களை கூப்பிட்டுருக்காரு. இவங்களும் என்ன செய்கிறாங்க, விருந்துக்கு போகிறாங்க. விருந்துக்கு போய் விருந்து சாப்பிட்டுட்டு என்ன செய்கிறாங்க, தேவனை தரிசித்துட்டு வர்றாங்க. இது பெரிய ஸ்லாக்கியம் இல்லையா? இப்போ தானே நான் கேட்டேன், உங்கள் எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் தேவனை பார்க்கணும் அப்படின்னு கேட்டேன் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்குது. நம்மளுடைய ஆசையை யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சுருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. சரிங்களா, நம்மளுடைய ஆசையை ஒருத்தர் என்ன செஞ்சுருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. 74 பேர் என்ன செஞ்சுருக்காங்க, பார்த்துருக்காங்க. ஆனால் பார்த்த அவர்களுக்கு என்ன இல்லை, ஒரு ரியலைசேஷன் இல்லை. இந்த 74 பேரும் கானான் தேசத்தை ரீச் பண்ணாங்களா? இல்லை. கானான் தேசத்தை ரீச் பண்ணவங்க யார் மட்டும்தான்? யோசுவா காலேபு மட்டும்தான். மோசேக்கு கூட அது கிடைக்கல. அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு பாட்டு பாடுவாங்க இல்லையா, அந்த இயேசுவை பாடுவோம்லேருந்து, மோசே என்னும் தேவ மனிதன் பசும்பொல் போல விளங்கினாலும் காணான் போகவில்லையே அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போது பாருங்கள், அந்த 74 பேரும் தேவனை முகமுகமாக தரிசித்த பொழுதுலும் என்ன ஆகலை, அவங்க என்ன செய்ய முடியல, அந்த உடன்படிக்கையை அவர்கள் மீறி நடந்தவர்களாக என்ன செஞ்சுருக்காங்க, இருந்திருக்காங்க. நீங்கள் லேவியராகமம் 10வது அதிகாரத்துலலாம் வாசித்தோம் அப்படின்னா மோசையுடன் சென்ற பலர் என்ன செய்கிறாங்க, பாவத்தில் விழுந்து என்ன செய்கிறாங்க, இறந்து போகிறாங்க. சரிங்களா, இதற்கு காரணம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? அந்த முதிர்ச்சி, நமக்கு வயசில் முதிர்ச்சி இருக்கா, நம்மளுடைய ஃபிசிக்கல் லைஃப்பில் முதிர்ச்சி இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன இருக்குது, முதிர்ச்சி அப்படின்ற ஒன்று விஷயம் இருக்குது இல்லையா? அந்த முதிர்ச்சியை நம்ம பெற்றவர்களாக இருக்கிறோமா? சில டைம் நம்மளே நம்ம நினச்சிக்கிறோம், என்னென்னு ஆவிக்குரிய முதிர்ச்சி எனக்கு வந்துருச்சு, இத்தனை வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் நான் ப்ரேயர் பண்ணாத நாளே இல்லை இல்லையா, ஆண்டவர் எனக்கு நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன செய்கிறோம், சுயநீதி பாராட்டுகிறவர்களாக நம்ம இருக்கிறோம் இல்லையா? இங்கே ஒரு லைன் எழுதியிருக்காங்க பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது. சத்தியத்தையும் இறையியல் சாக்கியங்களையும் பெற்றிருப்பதால் ஒருவர் மனம் மாறிவிட முடியாது என்பதற்கு எவ்வளவு வல்லமையான பாடம் இது. நம்ம என்ன செய்கிறோம், நிறைய விதத்தில் என்ன செய்கிறோம், சத்தியத்தையும் வெளிச்சத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டோம், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லி பெருமிதம் கொண்டுட்டு என்ன பண்ணிடுறோம், நிறைய வாட்டி என்ன பண்ணிடுறோம், தேவனை தரிசித்த பொழுதிலும் தேவன் நமக்கு பாராட்டின நன்மைகளை பார்த்து நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், மனம் திரும்ப மாட்டேங்கிறோம். சரிங்களா, ஒரு சின்ன அது என்னது, ஒரு கொட்டேஷன் இருக்குது. என்னென்னா, கிறிஸ்டியன் லைஃப், வாட் இஸ் அ கிறிஸ்டியன் லைஃப், ஹவு ஷுட் பி அ கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அ கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ டைனமிக் ப்ராசஸ் அண்ட் இட் இஸ் நாட் அ ஸ்டாக்னன்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் எழுதுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன பண்ணுறது, ஒரு தேங்கி கிடக்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை கிடையாது. என்னது, கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை. அது எப்படிப்பட்ட வாழ்க்கை, தினந்தோறும் மாற்றங்கள், டைனமிக் அப்படின்னா என்ன, சேஞ்ச். சரிங்களா, தினந்தோறும் என்னது, ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வாழ்க்கை தான் என்னது, கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இங்கே எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கீங்க? எல்லாருமே கிறிஸ்தவங்க தானா? ஓகே, அப்போ நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவ பின்பற்றுகிறவர்கள் இல்லைங்களா? அப்போது கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம என்ன பண்ணணுமா, தினந்தோறும் எப்படி இருக்கணுமா, ஒரு சேஞ்ச் வந்தவங்களாகவே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சரிங்களா, அதாவது ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்காரு, அது ஆனால் உண்மை. சரிங்களா, ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்குறாரு இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்போவுமே அப்படியே ஒரு ஜூமில் அப்படியே ஒரே இதாக போகணுமா? இல்லை, ஏற்றங்கள் இருக்கும், தாழ்வுகள் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் என்னது, ஒரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை. நான் ரீசெண்டாக ஒரு போதகரை சந்தித்தேன்.
ரொம்பவும் பிரபலமான ஒருத்தர், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், என்கூட ரொம்ப பழகின ஒருத்தர். எனக்கு அவரை சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஆனால் அவர் சொன்ன ஒரு காரியம் எனக்கு ரொம்ப நெருடலாக இருந்துச்சு. ஏதோ ஒரு விஷயம், அந்த விஷயத்தினால அவர்கிட்ட பேசும்பொழுது அவர் சொல்கிறாரு, இல்லை பிரியா, எனக்கு அப்படியே ட்ரிகர் ஆயிடுச்சு, எனக்கு அப்படியே என்னை டீக்ரேடடாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டீக்ரேட் அப்படின்னா என்ன வார்த்தை தெரியுமா? டீக்ரேட்னா மீனிங் தெரியுதா உங்களுக்கு? டீக்ரேட்னா என்னது? தரக்குறைவாக பார்க்குறது, தாழ்மையாக பார்க்குறது அப்படின்னு. பவுலார் ஊழியக்காரன் அப்படி தானே? பவுலார் ஊழியக்காரர் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? எனக்கு என்ன தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும் அப்படின்றாரு. ஒரு ஊழிய பாதையில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவனுக்கு என்றைக்குமே என்ன தெரியணும்? வாழ்ந்திருக்கவும் தெரியணும், அதே நேரத்தில் தாழ்ந்திருக்கவும் தெரியணும். தாழ்மை அதாவது ஏற்றமாகவே நம்மளுடைய வாழ்க்கை எப்பவும் என்ன செய்யாது, இருக்காது. அது கீழே போகும், மேலே ஏறும், திடீர்னு நடுவில் நிற்கும் இல்லையா? அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? அதை ரொம்ப உணர்ந்தவர்களாக நம்ம இருக்கணும். நம்மளுடைய செயல்பாடுகளில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது அவருடைய கிருபை. அவர் நம்மளை உயர்த்தி வைக்கிறாரு, அதனால் ஒரு சில இடங்களில் உயர்த்தி வைக்கிறார். ஆனால் திடீர்னு நம்ம என்ன செய்வோம்? யோபுவை போல் தாழ்மையான ஒரு நிலைக்கும் போக வேண்டியது இருக்கலாம். ஆனால் அதையும் நமக்கு என்ன செய்ய தெரியணும்? அக்செப்ட் பண்ண தெரியணும். அதுக்கு தான் இப்போது உண்மையாலே பவுல் அந்த கூற்றை சொல்லியிருக்கிறாருன்னா, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஊழியனும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும்? நமக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியணும். ஆண்டவர் நம்மளை தூக்கி பிடிச்சாருன்னா வாழ்ந்திருக்கவும் தெரியணும். அதே நேரத்தில் நம்ம தூக்கி எரிஞ்சாருன்னா என்ன செய்யணும்? தாழ்ந்திருக்கவும் என்ன செய்யணும்? தெரியணும். ஸோ இந்த இதை என்ன செஞ்சுட்டாங்க? அவங்க மறந்துட்டாங்க. ஆண்டவரை நாங்கள் முகமுகமாக பார்த்துட்டோம் இல்லையா? எங்களுக்கு எல்லா தரிசனமும் கிடச்சிருச்சு இல்லையா? ஆண்டவரே பார்த்து யோசிச்சு பாருங்கள். இங்கே எல்டர்ஸ் இருக்கீங்க, நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு காட்சி தந்துட்டாரு அப்படின்னா இங்கே சர்ச்சில் உள்ளவங்களாம் உங்களை எப்படி பார்ப்பாங்க? தேவ மனுஷன் இல்லையா? ஆண்டவர் அவங்களுக்கே என்ன செஞ்சுருக்காரு? காட்சி தந்திருக்காங்கன்னு அது ஒரு பெரிய கெத்து தான் இல்லையா? அப்போது இஸ்ரவேலருக்கு மத்தியில் அந்த 73 பேரும் எப்படி தான் அலைஞ்சிருப்பாங்க? கெத்தாக தான் அலைஞ்சிருப்பாங்க சரிங்களா? ஆனால் என்ன ஆயிடுச்சு? அதை அவங்க என்ன செய்யலை, ரியலைஸ் பண்ணலை. பாவிகளாக இருக்கிற நம்மையும் ஆண்டவன் என்ன செஞ்சுருக்காரு? கூப்பிட்ருக்காரு, முகமுகமாக நம்மகிட்ட பேசியிருக்காரு, நம்மக்கிட்ட உடன்படிக்கை போட்டிருக்காரு. நம்மலாம் என்ன செய்யணும்? எல்லாரும் வாங்க நம்ம ஆண்டவருடைய உடன்படிக்கையின்படி நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யலை, அதை உணரலை. ஸோ இந்த பிரச்சனையை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இதே மாதிரி ஃபேஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளரும் பொழுது நிறைய ஞானமான காரியங்களை ஆண்டவர் கொடுப்பார் இல்லையா? அதனால தான் ஆண்டவர் ஒரு இடத்துல கூட சொல்கிறாரு இல்லையா? என்ன செய்கிறாரு? பவுல் எழுதுறாரு இல்லையா? என்ன பண்ணுறாரு? இந்த ஞானத்தை நான் கொடுத்தேன்ப்பா, இவங்க எல்லாருக்கும் நான் ஞானத்தை கொடுத்தேன், தீர்க்க தரிசனத்தை கொடுத்தேன். இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர் ஜனங்களை நான் வந்து என்ன செஞ்சேன்? ஒரு முத்திரை மோதிரமாக வச்சேன். அவங்கள மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்கள வச்சேன். ஆனால் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? அதை அவமாக்கிட்டாங்க. அதனால் பவுல் எழுதுறாரு, என்ன செய்கிறாரா ஆண்டவர்? 1 கொரிந்தியர் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நமக்கு கொடுத்த ஞானத்தை நம்மளோட அவருக்கு ஏற்ற வழியில் உடன்படிக்கையின்படி நம்ம அதை செலுத்தலை அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? நீ பெரிய ஞானவானாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, நான் என்ன செய்கிறேன்? பைத்தியமானதை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு? ஆண்டவர் வந்து ஸ்விட்ச் பண்ணிடுவார் சரிங்களா? ஏன்னா அதே போல் தான் என்ன ஆச்சு, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சத்தியத்தை என்ன செஞ்சார் ஆண்டவர்? அப்புறம் புறஜாதியார்களுக்கு கொடுத்துட்டாரு இல்லையா? ஸோ இன்றைக்கி ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிற நமக்கு, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மக்களாக இருக்கிற நமக்கு அநேக தீர்க்க தரிசனங்களின்படி ஆண்டவர் நம்மளை வழி நடத்திட்டு இருக்காரு. அதை ஆனால் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து நம்மளுடைய சுய நீதியின்படி நம்ம நடந்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆக போகுது? ஆண்டவர் நம்மளை தள்ளி போட்டுருவார். அதனால் நம்ம விழுந்துராதபடி நம்ம என்ன செய்யணும்? ரொம்பவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். கீழ்ப்படைவதற்கான வல்லமை, அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு இந்த வல்லமை யார் தான் கொடுக்க முடியும்? அதுவும் தேவனுடைய ஈவே வழியே. அதை என்ன செய்ய முடியாது, நம்மளா தானா நிறைய பைபிள் வாசிச்சோ, நிறைய புக்ஸ் வாசிச்சோ, இல்லை நிறைய நேரம் ப்ரேயர் பண்ணி என்ன செய்ய முடியாது, நம்மளால் அதை வின் பண்ண முடியாது. அதுவும் என்னது, ஆண்டவருடைய ஈவே தவிர நம்மளால் அதை என்ன செய்ய முடியாது, கிரியைகளின்படி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது சரிங்களா? அப்போது எடுத்து வாசிங்க, எசேக்கியல் 36வது அதிகாரம் 26-27. எசேக்கியல் 36:26-27.
உங்கள் நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். என்ன சொல்லுது? என்ன இந்த வாசனம் எப்படி முடியுது? பண்ணுவேன். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நான் உங்களுக்கு கட்டளைகளை கொடுத்துருக்கிறேன், அதன்படி நீங்கள் நடங்க அப்படின்னு சொல்லலை. என்ன செய்யலை? நடக்க வைப்பேன் அப்படின்றாரு. பாருங்களேன், எவ்வளோ அற்புதமான தேவன் இல்லையா? தேவன் என்ன செய்கிறாரு? நம்மளை என்னன்னு சொல்கிறாரு? கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கொடுத்துருக்கேன், இந்த வார்த்தைகளின்படி நீங்கள் நடக்கணும், அதை நான் என்ன செய்வேன்? உங்களை நடக்க வைப்பேன். அந்த ஆவியையும் நான் என்ன செய்கிறேன்? கீழ்ப்படிதலின் ஆவியும் நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு தருவேன்றார். அப்படிப்பட்ட அன்பான தேவன் தான் நம்மளுடைய தேவன் இல்லையா? நம்ம கஷ்டப்படுறோம், ஒரு 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 ஓய்வு நாளை கடைபிடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம், நம்மளுடைய ப்ரேயர் லைஃப்பை நம்ம ரிவைவ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறோம். இது எல்லாவற்றிலையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நான் பலன் தர்றேன், நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். தொடர்ந்து கடைசியாக பார்ப்போம் அந்த செயல்படம். சரியா? இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். செயல்படம் அப்படின்னா இங்கிலீஷில் என்னென்னா ப்ளூ பிரிண்ட். நீங்கள் ப்ளூ பிரிண்ட் பார்த்துருக்கீங்களா? ப்ளூ பிரிண்ட்னா ப்ளூ கலரில் இருக்காது. ப்ளூ பிரிண்ட்னா என்ன அப்படின்னா, நாங்கள்லாம் படிக்கும் போது ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சு. நான் 12th படிக்கும் போதெல்லாம் ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சு. ப்ளூ பிரிண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் இருக்குது அப்படின்னு சொன்னால், கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பரில் 25th கொஸ்டின் வந்து என்னது 7th லெசனில் இருந்து தான் கேட்பான் அப்படின்ற ஒரு கன்ஃபார்மான ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் தான் என்னென்னா இந்த ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் எங்கே கேட்டிருப்பான்? கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதனுடைய மாதிரி கேட்கப்பட போகிற அந்த கொஸ்டின் பேப்பருடைய மாதிரி தான் என்னன்னா ப்ளூ பிரிண்ட். சரிங்களா? ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் இங்கே மோசேக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறாரு. என்ன ப்ளூ பிரிண்ட் சொல்லுங்க? என்ன ப்ளூ பிரிண்ட்? ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ப்ளூ பிரிண்ட். சரிங்களா? பரலோகத்தில் இருக்கிற மாதிரியின் வடிவத்தை என்ன செய்கிறார் ஆண்டவர் இங்கே கொடுக்குறாரு. எதுக்காக? நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணும்படியாக நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஆயத்தம் படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? இந்த ப்ளூ பிரிண்ட்டை ரெடி பண்ணுறாரு. இந்த ப்ளூ பிரிண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இது கண்டிப்பாக இது நடக்கும். இதை எதுக்கு ஆண்டவர் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்கிறாரு அப்படின்னாலுமே அதில் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். சரிங்களா? ஹீ இஸ் அ வெரி கிரேட் மாஸ்டர் டீச்சர். சரிங்களா? இன்றைக்கி டீச்சர்ஸ் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் பிதா யார்? அந்த இயேசு கிறிஸ்துவானவர் தான். ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா வண்டர்ஃபுல் மாஸ்டர் டீச்சர். அவர் என்ன பண்ணுறாருன்னா சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக பெரிய பெரிய உண்மைகளை என்ன செய்கிறாருன்னா நமக்கு விளங்க வைக்கிறவராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அருமையான ஒரு வடிவத்தில் வச்சுருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தில் முதல்ல எடுத்த உடனே என்ன இருக்கும்? டக்கு டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். முதல்ல எடுத்த உடனே என்ன இருக்கும்? எப்படி போவீங்க? வாசல் இருக்கும். வாசலில் அவர் என்ன சொல்கிறாரு? நானே வாசல்னு சொல்கிறாரு. சரி, அடுத்தது என்னது? தண்ணி தொட்டியா? இல்லை, என்ன இருக்கும்? பலிபீடம் இருக்கும் இல்லையா? பலிபீடம் இருக்கும். பலிபீடத்தில் அடிக்கப்படுற ஆடு யார்? கிறிஸ்து தான். அடுத்தது தண்ணி தொட்டி வருது. தண்ணியை பற்றி என்ன சொல்கிறாரு? நானே ஜீவ தண்ணீர்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன செய்கிறாரு? பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்தில் என்னெல்லாம் இருக்குது? சமூக தப்பம் இருக்குது, விளக்கு இருக்குது இல்லையா? நானே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. சமூக தப்பத்தின்படி என்ன சொல்கிறாரு? நானே ஜீவ அப்பம் சொல்கிறாரு. அடுத்தது என்ன ஆகுது? அந்த ஜட்ஜ்மெண்ட் ஏரியா. சரிங்களா? அங்கே தான் என்ன இருக்கிறாரு? ஜட்ஜு உட்காந்துருக்கிற இடம். சரிங்களா? ஜட்ஜு உட்காந்துருக்கிற இடம்னால அப்போ என்னது? ஒரு பவர்ஃபுல்லான சீட்டு இல்லையா? ஆனால் அந்த சீட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? மெர்சி சீட், கிருபையின் ஆசனம் அப்படின்னு சொல்கிறார். கிருபாசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அந்த கிருபாசனத்துக்கு உள்ளால தான் என்ன வச்சுருக்காங்க? உடன்படிக்கையான அந்த 10 கற்பனைகளையே வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? 10 கற்பனையின்படி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மளை ஒரு ஜட்ஜாக இருந்து நியாயம் தீர்க்கிறாரு. ஆனால் அந்த நியாயாதிபதி உட்காந்துருக்கிற ஸ்தலம் என்ன ஸ்தலம்? கிருபாசனம். இந்த 10 கற்பனைகளின்படி நீ நடக்கும் போது தவறி விழுவதாம்பா. ஆனால் அந்த இடத்துல நான் உனக்கு என்ன செய்கிறேன்? கிருபை தரேன் இல்லையா? நம்ம கிருபையின் நாட்களில் வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்படி தானே? இந்த கிருபையின் நாட்களில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கிருபையினால் நான் என்ன செய்வேன்? உங்களை ரட்சிப்பேன், உங்களுக்காக நான் பொறுத்திருந்து காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நமக்காக இப்போ யார் பரிந்து பேசிகிட்டு இருக்காரு? இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிகிட்டு இருக்காரு. நான் சின்ன வயசில் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி படித்தப்போ எல்லாருக்குமே இது தோணியிருக்கும். சரிங்களா? பழைய ஏற்பாட்டின் தேவன் ரொம்பவும் கோபமுள்ள தேவன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அன்பின் மித்தமாக தான் என்ன செய்கிறாரு? ஆரம்பிக்கப்பட்ட அந்த வாசல்ல இருந்து கடைசியாக எடுத்த உடனே ஜட்ஜ்மெண்ட் சீனுக்கு ஆண்டவர் போகலை.
என்ன பண்ணுறாரு? நான் உங்கள் பாவத்துக்காக மறிக்கிறேன், ரத்தம் சிந்துறேன், உங்கள் பாவத்தை நான் கழுவுறேன் தண்ணியினால், உங்களுக்கு நான் ஜீவ ஒப்பம் தர்றேன் அப்படின்னு சொல்லி சமாதானமாக நம்மளை வழி நடத்திக்கிட்டே போய் எங்கே போகிறாரு? கடைசியாக தான் கிருபையின் காலம் முடிவில் தான் என்ன செய்கிறாரு? ஜட்ஜ்மெண்ட்டை வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் என்ன செய்கிறார் ஆண்டவர்? அந்த ஆசரிப்பு கூடாரத்தை என்ன செய்கிறாருன்னா உண்டு பண்ணுறாரு. ஸோ இந்த கிருபாசனம் அப்படின்ற அந்த பாடத்தை நம்ம என்ன செய்யணும்? ஞாபகத்தில் வைத்திருக்கணும். இன்றைய பாடத்தின் வழியாக நம்ம கற்றுக்கொள்கிறது அதுதான். அதாவது தேவன் வந்து நம்ம கூடயும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. இந்த உடன்படிக்கையின்படி நம்ம நடக்கிறது அப்படின்றது வந்து கூடாத காரியம். ஈவன் ஒரு சின்ன அது என்னது ஒரு முதல் வேண்டாம், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறது, ஆனர் தை ஃபாதர் அண்ட் தை மதர், அதை கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது? கண்டிப்பாக பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம மூச்சு விடுறதே யாருடைய காற்று தான்? ஆண்டவருடைய ஜீவ சுவாசம். அப்படின்னும் பொழுது எல்லாமே யாருடைய பலத்தினால தான் பண்ண முடியும்? ஆண்டவராகிய கர்த்தரின் பலத்தினாலே, இயேசு கிறிஸ்து நம்மளை பலப்படுத்தினாலே ஒழிய நம்மளுடைய நீதினாலலாம் நம்மளால் என்ன செய்ய முடியாது? நீதிமான் ஆக்கப்படுகிறது கிடையவே கிடையாது. அப்போது நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறது அப்படின்றதும் யாருடைய வல்லமை தான்? அவர் நமக்கு ஆவியானவர்னால் அருளப்பட போகிற வல்லமையை தவிர நம்மளுடைய சுய நீதி எப்படிப்பட்டதாக இருக்குது? அழுக்கும் கந்தையுமாக இருக்கிறது. அதை நம்ம ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வோம். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களான நம்ம, தேவனை தரிசித்து கொண்டு இருக்கிற நம்ம, அவர்களை போல விழுந்து விடாதபடி பரம கானானாகிய அந்த பரலோகத்துக்கு போய் நம்ம சேரணும். அதை போகாதபடிக்கு நம்ம இந்த உலக பிரகாரமான காரியங்களில் மாட்டி என்ன செஞ்சிடக்கூடாது? சுயநீதினால் விழுந்துடக்கூடாது. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நம்ம தியானிப்போம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.